எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாராம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர் நடித்து D55 அந்த படத்தோட, அதாவது இப்போ போன மாதம் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த டைட்டில் டீசர், அந்த ஓம் படத்துலேருந்து தான் நம்ம ஒரு பாட்டு எழுதியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ராஜாராம் செயல். இந்த ஓம் படத்தில் நம்ம ஒரு பாட்டு எழுதனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்பு, விக்கிபீடியா எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க எப்படி படமாக எடுத்திருக்காங்க, இந்த படத்தில் நம்ம எப்படி வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த படத்தில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு 20 பேரை வந்து ஆந்திரா வனப்பகுதியில் செம்மரம் கடத்தலுக்காக ஆந்திரா போலீஸ் சுட்டு கொண்டுட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டீசரை ஃபுல்லாக பார்க்கும்போது தான், இந்த ஓம் படம் டைட்டில் டீசர் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது தான் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எடுத்தோடனே திருவண்ணாமலை வந்து அது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கூட தெலுங்குல தான் பேசுறாங்க, அதுவும் மேட்ச் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த கோடாரி வந்து கரெக்டாக மரத்தில் அடிக்கும்போது அந்த மரத்தை காடுவாங்க. அது கரெக்டாக செஞ்சந்தன மரம் சிவப்பாக அப்படியே இருக்கும். செஞ்சந்தன மரம் இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குல்ல, அது புஷ்பா படம் அந்த மாதிரி தான். ஓகே, இது கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஓம் படத்தோட கேஸ்டிங்கை பற்றி பார்ப்போம். இதில் வந்து தனுஷ் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் மம்முட்டி சார் அதில் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவியும் இந்த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி அமரன் படம் செம்ம ஹிட் ஆச்சு, அதுவும் சூப்பராக ஹிட் ஆச்சு. அது வந்து ரியலாக இருந்துச்சு அந்த படம். அது வந்து சாய் பல்லவி அவங்களுடைய ஆக்டிங் வந்து அப்படியே ரியலாக இருக்கும், கண்ணு முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கும் அவங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஸ்ரீலீலா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கடைசியாக யாரை சொல்லணும் அப்படின்னா நம்ம சாய் அபியங்கர் தான். கரெக்டாக அந்த கோடாரி வந்து மரத்தில் அடிக்கும் போது அண்ணா மலையா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சாய் அபியங்கர், அதுக்கு முன்னாடி வரும். அது ஏன் வேணும்னு போட்டாங்களா எப்படின்னு போட்டாங்க தெரியல. இசை அபியங்கர் வந்துட்டு கட் பண்ணிட்டு சாய் அபியங்கர் வரும். ஓகே, அது அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீரா வீரா வா வீரா அப்படின்னு அந்த பாட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சரி ஓகே இதுக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் தான் அந்த டீசர்ல நான் பார்த்தது. ஆனால் அந்த டீசர் கிளைமேக்ஸை சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்மளோட பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டில் என்னுடைய வாய்ஸை மட்டும் கேட்காதீங்க, ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். எனக்கு அந்த ஒரு ராகத்தில் பாடவே தெரியாது, ஆனால் வரிகளை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்கு தேவையான வரிகள் தான் கண்டிப்பாக இதில் இருக்கும். என்ன பண்ணுறது, பாட்டு எழுதுறவனுக்கு பாட தெரியல, பாடுறவனுக்கு பாட்டு எழுத தெரியல. இது ரெண்டுமே தெரிஞ்சா அந்த பாட்டு ஒழுங்கா ஹிட் ஆகிறது இல்லை, என்ன பண்றது. சரி ஓகே, நம்ம இந்த பாட்டு பார்ப்போம். ஓம் நமச்சிவாயா எங்களை காப்பாத்த ஓடிவாயா, ஓம் நமச்சிவாயா எங்களை காப்பாத்த ஓடிவாயா, கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகுது நடு காட்டுல மனசு வேகுது, வயிற்று பொழப்புக்கு வரப்போறோமே, உசுர இழப்புக்கு தரப்போறோமே, திக்கு தசையும் தெரியாம பேசுற பாசையும் புரியாம 20 இதயம் துடிக்குது. ஓம் நமச்சிவாயா எங்களை காப்பாத்த ஓடிவாயா. இந்த காட்டுல ஒளி தீபத்தை தேடுறோம், விடுகிற மூச்சில ஓ நாமத்தை பாடுறோம், படைக்கிற சாமி அழிக்க வந்தா அவங்கள அழிக்க உன்னை அழைக்கிறோம். ஓம் நமச்சிவாயா எங்களை காப்பாத்த ஓடிவாயா.
ஓம் நமச்சிவாயா, எங்களை காப்பாத்த ஓடிவாயா. எப்படி இருந்தது கைஸ் என்னோட பாட்டு? இந்த பாட்டு ஓம் படத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டை நான் எழுதினேன். அதுவும் தனுஷ் சாருக்கு எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். உங்களுக்கு நல்லா பாடத் தெரியும் அப்படின்னா இந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பாடி போஸ்ட் பண்ணுங்கள். என்னையும் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த பாடலில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல,